நம்மலாம் பர்த்டே கொண்டாடுவோம், இல்ல திருமண நாள் கொண்டாடுவோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும். ஆனா பாலஸ்தீனத்துல கைதிகள் தினம் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. அது ஏன்? சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மான பார்த்திருப்பீங்க. அவருடைய பையனை இதுவரைக்கும் யாராவது பார்த்திருக்கீங்களா? அவரு அந்த நாட்டுல என்ன பொசிஷன்ல இருக்காரு, இப்ப அவர் எங்க போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி பேசு பொருளா மாறி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஹமாஸுக்கு திடுதுப்புன்னு ரஷ்ய அதிபர் புட்டின் நன்றி சொல்லியிருக்கார். அது ஏன்? ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த ஒரு டீம் லெபனானுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வேலையை இப்போ இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா எப்பையில இருந்து லெபனான்ல முழுமையாக அவங்க இருக்காங்க. இப்ப ஏன் அவங்கள தொடை தெரிவதற்கான எல்லா வேலைகளையும் அமெரிக்கா செய்யுது? டீடைல்டா பேசலாம் மிடில் ஈஸ்ட் நியூஸ் பத்தி. இது பிரசாத் சிக்னேச்சர். மாலத்தீவு இந்த நாட்டை பற்றி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். டூரிஸ்டுக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம். முகமது மொய்சு அப்படிங்கிற நபர் தான் அங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட நபர் ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவோடு ரொம்ப கோபமா நடந்துகிட்டாரு, இந்தியாவை பகைச்சுக்கிட்டாரு. இதனால லட்சத்தீவுல போய் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி போட்டோ ஷூட் எடுத்து லட்சத்தீவின் பக்கம் இந்தியர்களுடைய பார்வையை திருப்பினார். அதற்கு பிறகு என்ன நினைச்சாரோ தெரியல, மொய்சு மறுபடியும் இந்தியாவோட டைப் பண்ணிக்கிட்டார். இதுதான் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு. மாலத்தீவு ஒரு 5 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அந்த 5 லட்சம் மக்கள்ல 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இப்போ இந்த மாலத்தீவு நாடு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இஸ்ரேலிய டூரிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு இஸ்ரேலியரா இருக்கீங்கன்னா, செட்டிலர்ஸா இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாலத்தீவுங்கிற நாட்டுக்குள்ள நீங்க வரவே கூடாது அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஆர்பன் இந்த நபரை பற்றி நீங்க கேள்விப்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர். ரொம்ப காலத்திற்கு பிறகு இவரை பற்றிய பேச்சுக்கள் பேசு பொருளா மாறி இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா, இனப்படுகொலையாளர் நெதன்யாகுவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு அனுப்பிச்சாரு இந்த ஆர்பன் அப்படிங்கிற ஹங்கேரியினுடைய பிரதமர். இதுக்கு பதிலடியா சில விஷயங்கள் நடந்திருக்கணும்ல. அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நடந்திருக்கு. அங்க கூப்பிட்டு ஐசிசியால குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு நபரை நீ எப்படி உன்னுடைய நாட்டுக்குள்ள நீ கூட்டிட்டு வர முடியும்? நீ ஐசிசியினுடைய ஒன் ஆஃப் த மெம்பர். அப்படி இருக்கும்போது நீ இதை எப்படி செஞ்ச, யாரை கேட்டு செஞ்ச அப்படிங்கிற கேள்விய இப்போ ஆர்பனை நோக்கி எழுப்பியிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். பாலஸ்தீனத்திற்கான கைதிகள் தினம் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. இது கொண்டாடுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை விட அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தை தான் சரியா இருக்கும். ஏப்ரல் மாசம் 17ஆம் தேதி பாலஸ்தீன கைதிகள் தினம். சரி, எவ்வளவு கைதிகள் அங்கே அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க? பாலஸ்தீனத்துக்குள்ளேயேவா அப்படின்னு கேட்டா கிடையாது. இஸ்ரேலுக்குள்ள அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய சிறைச்சாலைகளுக்குள்ள அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன நபர்கள், மக்கள் இஸ்ரேலிய சிறைகள்ல அடைபட்டிருக்காங்க. சும்மா வாக் போவாங்க. இஸ்ரேலிய ஐடிஎஃப் படை பாலஸ்தீனத்தினுடைய அந்த நாட்டுக்குள்ள போயிட்டு அங்கே இவங்களை யாராவது எதிர்த்து பேசினாலோ இல்ல பாலஸ்தீனத்துக்கான கொடி வச்சிருந்தாலோ அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. சின்ன குழந்தை ஃபுட்பால்ல பாலஸ்தீனத்தினுடைய கொடியையோ இல்ல தர்பூசணி மாதிரியான சிம்பலோ இல்ல அவங்களுடைய நிலப்பரப்பை ஜோர்டானில் இருந்து அவங்க ஒட்டுமொத்த காசாவையும் குறிக்கக்கூடிய வகையில இல்ல பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு எதுவரை அப்படின்னு அவங்க வரையறுத்து வச்சிருந்த அந்த மேப்பை வரைஞ்சு காமிச்சிருந்தாங்கன்னாலோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இஸ்ரேலிய சிறைச்சாலைகள்ல இருக்காங்க, அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பெண்களும் 500க்கும் மேற்பட்டோர் இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக சின்ன வயதுல இருந்து சாக போற கிழவன் வரைக்கும் இந்த பாலஸ்தீன மக்களை, சுதந்திர வேட்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை எந்த விதமான காரணமும் இல்லாம அவங்கள சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. குறிப்பா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் மரங்கள், அவங்களுடைய சொத்துக்கள், இது எல்லாமே அபகரிக்கப்பட்டிருக்கு. அதை தட்டி கேட்ட பாலஸ்தீனிய மக்களையும் அவங்க இஸ்ரேலிய சிறைச்சாலைகள்ல அடைச்சு வச்சிருக்காங்க.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் இந்த தினத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பற்றிய தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இஸ்ரேல் இப்போ ஒரு புதுசா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்கு. அது என்னன்னா, காசா, லெபனான், அதற்கு பிறகு சிரியா, இந்த 3 இடங்கள்லையும் நாங்க எப்பயுமே எங்களுடைய தாக்குதலை நடத்திக்கிட்டே தான் இருப்போம், அதுக்கு ஓய்வே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இன்னொரு புறம் அமெரிக்கா, இஸ்ரேலை நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம், இல்லாட்டி அது ஈரானை எப்பவோ அடிச்சு சாப்பிட்டு இருக்கோம். இது மட்டுமல்ல, ஈரானுடைய அணு ஆயுத கிடங்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. இதை நாங்க எங்கிருந்து கண்டுபிடிச்சோம்னா, டியாகோகாசியா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து நாங்க அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணப்போ, நாங்க எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே இங்கிலாந்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தீவு கூட்டத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த டியாகோகாசியாவில் தான் வச்சிருக்காங்க. இந்த பாம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த B2 பாம், அது எல்லாமே அந்த தீவு கூட்டத்துல தான் வச்சிருக்காங்க. அங்கிருந்து ஈரான் அட்டாக் பண்றதுக்கான வேலையை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அங்கிருந்து நாங்கள் கணித்த விஷயம்ங்கிறது, இஸ்ரேல் எங்களுக்கு முன்னதாகவே ஈரானை அட்டாக் பண்றதுக்கான வேலையை செய்ய தொடங்கிட்டாங்க. இப்போ அவங்கள நாங்க தடுத்து நிப்பாட்டியிருக்கோம். ஏன்னா இத்தாலியில சாட்டர்டே மீட்டிங் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈரான் மீது தேவையில்லாத தாக்குதலை இஸ்ரேல் நடத்திடக்கூடாதுன்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இப்போ நாங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இத்தாலியில ரோம்ல மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு இப்போ யுஎஸ் ஈரானை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சவுதியினுடைய மன்னர் உங்களுக்கு தெரியும், சல்மான். அவருக்கு ஒரு மகன் இருக்காரு. அவர் தான் அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறைக்கே அமைச்சராக இருக்கக்கூடியவரை பற்றி வெளி உலகம் பார்த்ததே இல்லை. நீங்க சவுதி கிங் சல்மான் அவர்களுடைய போட்டோவை பார்த்தாலும் சரி, அவருடைய மகனுடைய போட்டோவை பார்த்தாலும் சரி, ரெண்டுமே அச்சலா ஒரே மாதிரி இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப அப்பாவை போலதான் பிள்ளை இருப்பாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் திடுதுப்புன்னு அந்த போட்டோவை நான் இன்னைக்கு தான் முதல் தடவை பார்க்குறேன். அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஈரானுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த ஈவெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவர் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் மீது சவுதி அரேபியா ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசு பொருளா மாறி இருக்கு. 2018, 2006 காலகட்டங்கள்ல எல்லாம் சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடிச்சது. அதே நேரத்தில் போரும் நடந்தது. இப்படிப்பட்ட நிலையில இந்த அட்டாக் அப்படிங்கிறது ஷட்டா அப்படிங்கிற ஏமனுடைய எல்லை பகுதியில் வச்சு நடத்தியிருக்காங்க. குறிப்பா பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ராக்கெட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே சவுதி அரேபியா ஏமனை அட்டாக் பண்றதுக்கான வேலையை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவினுடைய வான்வெளி ஈரானுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் எல்லாம் போடப்பட்டுச்சு. இப்போ ஈரானுடைய ப்ராக்சியா இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் மீது இந்த தாக்குதலை சவுதி அரேபியா நிகழ்த்தி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன காரணத்தினால ஏமன் மீது எல்லை பகுதி மீது இந்த தாக்குதலை சவுதி நடத்துறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு ஈரானுடைய தலைவர் கமினி அவர்களிடத்துல சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் பேச போறாருங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பெரிய மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. அது எங்க அப்படின்னா, யூகே, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள்ல. எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக நடத்துறாங்க. இந்த விடுதலை போராட்டத்துல அவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை மாணவர்கள்ட்ட இருக்கு. அவங்கள அடிச்சு உடைச்சு தும்சம் பண்ணக்கூடிய வேலையில தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2025 மட்டும் 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. மாணவருக்கான எழுச்சி போராட்டங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய புட்டின் இஸ்ரேலிய ஹோஸ்டேஜ் இருக்காங்கல்ல, விடுதலை செய்யப்பட்ட ஹோஸ்டேஜ், அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்றாரு. வாழ்த்துக்கள் சொல்றாரு, தப்பிச்சு வந்துட்டீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு. இந்த நேரத்துல நான் ஹமாஸுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புறேன்னு அந்த 4 பேரை கூப்பிட்டு இவரு ஹமாஸுக்கு நன்றி தெரிவித்த விஷயம் இன்னைக்கு ஹெட்லைனா மாறிடுச்சு ரஷ்யா முழுவதும். ரஷ்யாவினுடைய ஆர்ட் நியூஸ் இந்த 4 ஹோஸ்டேஜை சந்திச்சாங்க அப்படிங்கிறது செய்தி அல்ல, ஹமாஸுக்கு புட்டின் அவர்கள் நன்றி தெரிவித்தார் அப்படிங்கிறது தான் ஹெட்லைனா மாறி போய் நிற்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. 1975 இருந்து 90 வரைக்கும் லெபனான் முழுவதும் உள்நாட்டு போர் அப்படி நடந்தது அப்படிங்கிற செய்திகள் பரவலாக பேசுபொருளா மாறிக்கிட்டே இருந்தது. 1990க்கு பிறகு ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த பேர் மட்டும்தான் லெபனான் முழுவதும் நிறைஞ்சிருந்துச்சு. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராகட்டும், அவங்களுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வேலைகளாகட்டும், இவங்க எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக தனது காய்களை நகர்த்தினாங்க. இவங்க ஈரான்ட்ட இருந்து இவங்களுக்கு ஆயுதங்கள் கிடைச்சது.
சிரியாவை பிளாக் பண்ணி சிரியாவை HTS குழுவுக்கு மாற்றி கொடுத்ததற்கு பிறகு ஈரான்ல இருந்து ஹிஸ்புல்லாவுக்கு போகக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே தடுத்து நிப்பாட்டப்பட்டுச்சு. ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான பேங்குகள், ஹிஸ்புல்லாவினுடைய சுரங்கங்கள், அங்க இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள், இது எல்லாமே இஸ்ரேலால அழிக்கப்பட்டுச்சு. லெபனான்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டடங்களும் அழிக்கப்பட்டுச்சு. நவம்பர் மாதம் 27 ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போடப்பட்டிருந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போடப்பட்ட ஒப்பந்தம் சீஸ்ஃபயர் டீலுக்கு ஓகே பண்ணாங்க. லெபனான் அரசுக்கு கீழே தான் ஹிஸ்புல்லா வருது அப்படிங்கிறதுனால ஹிஸ்புல்லாவை டோட்டலா இப்போ முடக்கக்கூடிய வேலையை லெபனான் அரசு செஞ்சிருக்காங்க. லெபனானுடைய ஆர்மி, அதனுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இவங்க எல்லாருமே அமெரிக்காவால் நியமனம் செய்யப்பட்டவங்க. சோ அமெரிக்க அடிவரடிகளாக இருக்கக்கூடிய லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவை முழுவதுமாக முடக்கி வைத்திருக்கிறது. ஹிஸ்புல்லா படையை அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான வேலையை இப்ப செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதுக்கு ஹிஸ்புல்லா லெபனான் அரசை எதிர்த்து சண்டையிட முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட இப்போ ஆயுதங்கள் இல்லை. சிரியாவை அடிச்சு உடைச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. ஈரானுக்கு அணு ஆயுத செக் வச்சிருக்காங்க. சிரியாவை HTS குழுவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. லெபனான்ல ஆட்சி மாற்றம் பண்ணி ஹிஸ்புல்லாவையும் முடக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிடில் ஈஸ்ட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு அமெரிக்கா. இஸ்ரேல் அப்படிங்கிற தனது ப்ராக்சியை வச்சு, அடியாள வச்சு தொடர்ச்சியாக ஈரானுடைய அடியாட்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப இஸ்ரேலுடைய அடுத்த இலக்கு, யுஎஸ்னுடைய அடுத்த இலக்கு யாருன்னு கேட்டா ஈராக். ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்ப சொல்லியிருக்காரு, ஏற்கனவே அமெரிக்க படைகளை தன்னுடைய நாட்டிலிருந்து வெளியில போக சொல்லிட்டாரு. இது நடந்தது 1 ஆண்டுக்கு முன்னாடி. இப்ப அவர் சொல்லியிருக்காரு, ஈராக்கினுடைய விஷயத்தில் அமெரிக்காவினுடைய கொள்கை என்ன, ட்ரம்ப் அவர்களே சொல்லுங்கள், நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு ஓப்பன் டாக்கா அவரே வாலண்டியரா பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க யாரு, நீங்க என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்களும் யாரு என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஈராக் மீது உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம்னு அமெரிக்காவினுடைய தலைவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர். இன்னொரு புறம் ரஷ்யாவுக்கு இந்த டாரிஃப் வாரால பெரிய லாபம் தான். நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கி ஆயில் சப்ளைய ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க வாங்கிக்கிறோம், கச்சா எண்ணெய உங்களுக்கு உபக் டீம் ஸ்ட்ராங்காவே நீங்க இருக்கிற மாதிரியான வேலையை நாங்க உருவாக்கி தரோம், ஆயில் சப்ளை எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு துருக்கி ரஷ்யா கிட்ட கேட்டிருக்காங்க. ரஷ்யாவுக்கு வாழ்வுதான் போதும். எது எப்படியோ ஹமாஸுக்கு உதவுறதுக்கு ரஷ்யா தயாராக இருக்குங்கிற ஒரு பார்வை மட்டும் இந்த இடத்துல தெளிவாகுது. அதே நேரத்துல பாலஸ்தீன கைதிகள் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பெரிய அளவுல அனுசரிக்கப்படுது. விரைவில் 10,000 கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் பாலஸ்தீனிய மக்கள். அவங்களுக்கான சுதந்திர வேட்கை, அதற்கான சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசிப்பதற்கான வாய்ப்பை இறைவன் அவர்களுக்கு நல்ல வேண்டும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359524 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.